இந்த 75 டேஸ் ஜேர்னி அண்ட் இன்னும் தொடர்ந்து இருக்க போற ஜேர்னில வந்து நான் நிறைய பேரோட டிராவல் பண்ண நினைக்கிறேன். ஆனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த டாஸ்க்ல படி ஒருத்தர் தான் நம்ம சொல்லணும்னு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக பல பேர் வந்து தவங்க இருந்து இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படி சொல்லி வந்திருக்கீங்க. அதே போல தான் ஒரு நபர் வந்திருக்காரு. அவரும் வந்து ரொம்ப குறிப்பா இந்த கேம்ல வந்து நான் எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு எல்லாருமே சொல்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சொல்றதை தாண்டி சில விஷயங்கள் நம்ம செய்யறது கண் கூட பாக்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. 24/7 நம்ம இருக்கிறோம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறதுல தன்னுடைய உழைப்பு முழுவதும் இந்த கேமுக்காக, ஸோ இந்த கேமை தாண்டி இந்த கேமுக்குள்ள யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்க, அவங்கள எப்படி சரியா அனலைஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை கணிச்சு ஆடுறதா ஆக்சுவலி இந்த கேம். அது வந்து ரொம்ப சிறப்பா ரொம்ப திறம்பட ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நம்ம பாய்ஸ் அணியா இருக்கட்டும், கேர்ள்ஸ் அணியா பிரிஞ்சப்போ அந்த டைம்ல வந்து முதல் வாரம் நான் வந்து எதிரணிக்கு போனா கூட நான் போறேன், நீங்க என்ன டீம் என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு. நான் என்னோட பங்கு அது வந்து ஒரு குரூப் ஆடினாலும் நான் ஒரு பிளேயர், இண்டிவிஜுவல் ஆடினாலும் ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் தான். இப்போ நான் யாரை சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ வாங்க முத்துக்குமரன். கிரீம் இல்லாம கிரீம் ஊற்றி கேக் வேணா, கேக் நைட் இருக்கும். கிரீம் ஊற்றி இது வேறையா? கிரீம் தோண்டு இன்னும் கொஞ்சம். ஸோ நான் எப்படி சொல்லலான்னு இருக்கேன்னா, முதல் வாரம் எல்லாருமே யோசிச்சது எப்படா கேர்ள்ஸ் டீமுக்கு போய் ஆட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தாட்ஸ். அதுல இருந்து ஒரு 4 பேர் நாங்க வந்து ரெடி இன்னும். ஸோ அந்த 4 பேர் நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு போனதுக்காக இது கேர்ள்ஸ் டீமுக்கு போயிட்டோம் அவங்க சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டு பணிகள் செய்யறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்காக சேர்ந்து ஆடுறதா இருக்கட்டும். எஸ்பெஷலி அந்த டிபேட் நடந்தது பாத்தீங்களா, வரட்டு சும்மா இல்ல எக்லஸ் கேட்கும் டிபேட்னு சொல்லி ஒன்று வந்துச்சுல, அதுல கூட பெண்கள் அணிக்காக சிறப்பாக ஆடினதுக்காக. ஸோ அதே மாதிரி மூன்றாவது வாரம் வந்து கிங் டிவி குயின் டிவின்னு பிரிச்சதுல வந்து விஷாலும் அவரும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணி நாங்கள் எங்களை ரோஸ்ட் பண்ணி நாங்கள் ஃபோன் கால்களை வந்து ரொம்ப சிறப்பாக சந்திச்சு எல்லாரையும் இது பண்ணதுக்காக. இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்கலாம். இதை தாண்டி வந்து நிறைய பேரோட ஒரு சண்டை போட்டதுக்காக, சண்டை போட்டு அதில் வந்து அவர் ஜெயிச்சா நினைச்சிட்டு அவர் பல்ப் வாங்கிட்டு வந்த தருணத்துக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த 75 டேஸ் வந்து அவருடைய டிராவல் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதையும் தாண்டி இன்னும் நீங்க அந்த ஃபினாலே வரைக்கும் வரக்கூடிய அந்த லாட்டோட நீங்களும் சேர்ந்து வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நான் சொல்றேன். வாழ்த்துக்கள் முத்துக்குமரா. இந்த ஜேர்னி உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமையட்டும்.